நீங்கள் அந்த வாக்கு வங்கிகள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் தான் கட்சியை விட்டு போயிருக்கிறார்கள், சுயநலத்துக்காக தான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அது தேர்தல் முடிவுகள், அந்த பெற்ற வாக்குகள், அதற்கும் நீங்கள் ஒரு பதில் வந்து அவர் தனிப்பட்ட அவர்களுடைய வாக்குகள் அல்ல என்று கூறியிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஏற்கனவே டெல்டா மண்டலம் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் சேதாரம் ஆகி இருந்த நிலையில் 2021 தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வச்சு சொல்கிறேன், அந்த வாக்குகள் இப்போது கொங்கு மண்டலத்தின் முகமாக ஒரு அரை நூற்றாண்டு காலமாக அறியப்பட்ட செங்கோட்டையரும் அங்கு விலகி மற்றொரு கட்சியில், தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு கட்சியில் அவர் வந்து இணைந்திருக்கிறார். இதனால் அந்த வாக்கு வங்கியில் பாதிப்பே ஏற்படாத, அதிமுக அவரோட வாக்கு வங்கியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்னொன்று, தாவேகா அதிமுக பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இனிமேல் இருப்பதான் நினைக்கிறீங்களா? சார் ஒரு சின்ன திருத்தம், கொங்கு மண்டலம் நீங்க குறிப்பிடுவது மொத்தம் 54 தொகுதி. சரி, நீங்க குறிப்பிடக்கூடிய நம்பர் ஒரே ஒரு தொகுதியோட முகமா தான் இருந்திருக்காரு இது வரைக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் அவருடைய முகம். கோபிச்செட்டிப்பாளையம் பார்டர் தானே அவரோட முகம் கிடையாது. தயவுசெய்து நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. சரி, என்ன அதனால கொங்கு மண்டலம் என்றாலே எடப்பாடியார், எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி, 89 அப்புறம் எங்க அண்ணன் தங்கமணி, இவ்வளவுதான் கொங்கு மண்டலம் என்பது. அதுக்கு முன்னால தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால செங்கோட்டையன் ஒரு முக்கியமான தலைவராக இல்லையா? முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட் கேளுங்க சார். 3வது முறை, 3rd டைம் ஆட்சி அமைச்சர் யாருமே இல்லைங்கிறோம். ஆனா இதே கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ரைக் ரேட்டு 3வது டைப்பும் 100. அதனால கொங்கு மண்டலம் இல்ல, நீங்க குறிப்பிட்ட கொங்கு மண்டலம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகுதி, ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான். அவ்வளவுதான். என்ன அந்த தொகுதியும் அந்த தொகுதியினுடைய பலமும் இரட்டையிலே என்னும் சின்னம் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தனி நபர் ஒரு இயக்கத்தை விடவோ, ஒரு இயக்கத்தினுடைய சின்னத்தை விடவோ பெரிய ஆள் யாருமே கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா, மு.க. ஸ்டாலினை உதயநிதி சிம்பல் இல்லாம, திமுகங்கிற பேனர் இல்லாம எந்த தொழில்னாலும் தமிழ்நாடு தோப்பாரு. இது உறுதி. இதுதான் நிலவரம். மு.க. ஸ்டாலினுக்கே பலம் வந்து உதயசூரியன்கிற சின்னமும் திமுகங்கிற கட்சியும் தான். அதே மாதிரி இபிஎஸ்க்கும் அதுக்காக தான் மேடையில தெளிவா சொல்றாரு, இங்கே நான் பொதுச் செயலாளர் இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு யார் வேணாலும் இந்த பதவிக்கு வரலான்னு. பதவி நிரந்தரம் இல்லை. இந்த இயக்கத்தினுடைய கொள்கையில், இந்த இயக்கத்தின் சின்னத்தால் தான் நாங்கிறது புரிஞ்சவர் தான் எங்க எடப்பாடியார். அதுதான் வித்தியாசம். கோபிச்செட்டிப்பாளையத்துல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறனால அந்த செல்வாக்கு கிடைக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த இரட்டையில். இப்ப அவர் எடுக்கக்கூடிய முடிவுன்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி அவர் செங்கோட்டையனும் தாவேகாவும் இணைந்து நிற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வரட்டும். அறிவிப்பு இல்லாம நான் ஊடகத்துல வந்து ஸ்பெகுலேஷன்ல பேச விரும்பல. அறிவிப்பு போட்டோம் சார், போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா அமித்ஷா பாட்டு வந்து அதுக்கான பிஜேபியில செஞ்சாரு, போட்டோம், அதெல்லாம் போட்டோம். இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், நீங்க சொல்றீங்களா தென் மண்டலங்கள் அப்படிங்கிறலாம், 175 டெல்டா 175 தொகுதியை முடிச்சாருங்க எடப்பாடியார். அது தென் மண்டலமும் அடங்கும். என்ன தேனி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, தென் மண்டலமும் அடங்கும், டெல்டாவும் அடங்கும். எங்கேயுமே எடப்பாடியாருக்கு எதிர்ப்புங்கிற ஒரு குரல் வரல. தேனி திருநெல்வேலியில கொஞ்சம் 10 பேர் வந்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கொடியை பிடிச்சி நிக்க வச்சா அப்படிதான் பெரிய நாளைக்கு சொல்லுங்க, குளத்தூர்ல கூட 10 பேர் நிக்க வைக்கலாம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு. அது உண்மை நிலவரம் என்னன்னு ஆராய்ச்சி பார்த்துக்கு. 175 தொகுதியிலும் வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, மக்கள் குழந்தைகளுடன் வந்து ஆதரவு தெரிவித்து களம் மாறி இருக்கு. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார்னு மக்கள் கொடுக்குற நம்பிக்கை, மக்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து எதிர்ப்பு எடப்பாடியார் இது தவறு அப்படி எங்கேயுமே கூட்டணி சொல்லலையே. மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக தவிர. இப்போ பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கே மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போச்சு. அடுத்தது வரக்கூடிய கட்சிகளுடைய வேற எந்த கட்சி வரப்போகுது சொல்லுங்க? எடப்பாடியார் அறிவிப்பார். உரிய நேரத்தில் உரிய காலத்தில் எடப்பாடியார் அறிவிப்பார். அந்த கால சூழல் வரும்போது கண்டிப்பாக மக்கள் உங்க ஊடகத்துக்கு தான் முதல்ல தெரியும், உங்க மூலமா மக்களுக்கு தெரியும். ஓகே சார்.